விபி சிங் அரசு வந்து செயல்படுத்த முயற்சி செஞ்சு அரசாணையும் வெளியிட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா பதவியேற்ற நரசிம்ம ராவ் வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி இடஒதுக்கீட்டில் வராத பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர்ஜாதியினருக்கு அரசு பணிகளில் 10% இடஒதுக்கீடு வழங்கும் வகையில புதிய அரசாணையை வெளியிடுறாரு. அப்ப இடபிள்யூஎஸ் 10% இடஒதுக்கீடு யார் கொண்டு வந்தாங்கன்னா பிரதமர் நரசிம்ம ராவ். இந்த அரசாணைகளை எதிர்த்து இந்திரா சகானி உள்ளிட்ட பலர் வந்து உச்சநீதிமன்றத்துல வழக்கு தொடுத்தாங்க. இந்த வழக்குல உச்சநீதிமன்றம் வந்து 9 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு வந்து அமர்வு முன்னாடி விசாரணைக்கு வருது. விசாரணை முடிவுல 6:3 என்ற விதத்துல 27% ஓபிசி இடஒதுக்கீட்டை உறுதி செய்யறாங்க. ஆனா சில நிபந்தனைகள் விதிக்கிறாங்க. இடஒதுக்கீடு அப்படிங்கிறது விகிதாச்சார அடிப்படையில் உருவாக்கப்படுறது அல்ல, மாறாக ஒடுக்கப்பட்ட பிரிவுல இருக்கக்கூடிய மக்களுக்கு போதுமான பிரதிநிதித்துவம் கொடுப்பதற்காக உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற விளக்கத்தை உச்சநீதிமன்றம் வைக்குது. ஸோ ஒட்டுமொத்த மக்கள் தொகையோட ஒப்பிடும்போது பிற்படுத்தப்பட்ட மக்கள் தொகை அப்படிங்கிறது இந்த விகிதாச்சாரத்தினுடைய நியாயமான வரம்பை நிர்ணயிக்கிறதுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க, ஒத்துக்கிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில 16(4) அப்படிங்கிற பிரிவுல இடஒதுக்கீடுங்கிறது 50% தாண்டக்கூடாது அப்படிங்கிற நியாயமான வரம்பை முன்வைக்கிறவங்க கிரீமி லேயருங்கிறதையும் கொண்டு வராங்க. அதாவது ஓபிசியில பொருளாதாரத்துல மேம்பட்டவங்க, அவங்கள வந்து ஒரு குறிப்பிட்ட வருமானத்துக்கு மேல இருக்கிறவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு தரக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஸோ இவங்க வந்து சமூகத்திலையும் கல்வி நிலையிலையும் மேம்பட்டவங்களா இருக்காங்க, இவங்கள உயர்ஜாதி வகுப்பா தான் நீங்க கருதணும் அப்படிங்கிறது தான் உச்சநீதிமன்றம் சொல்லுது. ஸோ அதே போல இடஒதுக்கீட்டுக்கு பொருளாதார அளவுகோல் மட்டுமே அடிப்படையாக இருக்க முடியாது அப்படிங்கிறதையும் உச்சநீதிமன்றம் சொல்லுது. இடஒதுக்கீடு பதவி உயர்வுகளுக்கு பொருந்தாது அப்படின்னும் ஆரம்ப நிலை நியமனங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்னும் சொல்றாங்க. ஸோ அரசு வந்து அடுத்தடுத்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்துல இந்த பகுதியெல்லாம் நீக்கிடுறாங்க. ஸோ பொருளாதார அளவுகோல் மட்டுமே இடஒதுக்கீட்டுக்கு அடிப்படையா இருக்கக்கூடாதுன்றத ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தான் தீர்ப்பா சொல்லியிருக்கு. ஸோ அதை வந்து இப்ப அரசு இதுல இருந்து எடுத்துட்டு இப்போ வந்து பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீடான இடபிள்யூஎஸ் 10% இடஒதுக்கீடை அமல்படுத்தி இருக்காங்க.